அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன். திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு வாசஸ்தலமா இருந்து உங்களை பாதுகாப்பார். இன்றைக்கு நாம குடியிருக்கிற வீட்டை பார்த்தோம்னாக்கா எல்லா வீட்டுக்கும் வாசக்கதவு இருக்கும். அந்த வாசக்கதவு நம்ம பார்க்கும்போது விதவிதமான தாழ்பால்கள் இருக்கும், விதவிதமான பூட்டுகள் இருக்கும். இதெல்லாம் எதற்காக என்று பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று சொல்லி மனிதர்கள் என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட பாதுகாப்புகளை செய்து வைக்கிறார்கள். ஆனால் என்னதான் வாசல் கதவு பெரிதாக இருந்தாலும், விதவிதமாக தாழ்பால்கள் இருந்தாலும், பெரிய பெரிய பூட்டுகள் இருந்தாலும் கூட அதை எளிதில் உடைத்திடக்கூடிய நிலை இருக்குது. எப்படிப்பட்ட புதிய ராகமா இருந்தாலும் அதை எளிதில் திறக்கக்கூடிய கருவிகள் கூட வந்து விட்டது. அப்போ ஒரு மனுஷன் அந்த வாசக்கதவை, அந்த 4 சுவற்று, அந்த தாழ்பால்களை, அந்த பூட்டை நம்பி இருந்தாக்கா அவனுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காது. அப்ப நமக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்துல அடைக்கலம் போக வேண்டும். கடவுளே நமக்கு பாதுகாப்பு, கடவுளே நமக்கு அரணானவர், கடவுளே நமக்கு துணையானவர். இந்த ஆபத்து நிறைந்த உலகத்துல, மோச நாசம் நிறைந்த உலகத்துல கடவுள் ஒருவர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பானவர். அந்த ஆண்டவரிடத்துல நாம அடைக்கலம் போகும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். அந்த கடவுள் தான் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி நம்முடைய கடவுள் சொல்லுகிறார். அந்த கடவுளை இயேசு ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்கிற பொழுது, அவரை நோக்கி நாம கூப்பிடுற பொழுது, அவரிடத்தில் நாம் தஞ்சம் போகும் பொழுது அவர் நமக்கு துணைவராய் இருப்பார். ஆம் என கண்மானே, இன்றைக்கு வேதம் இப்படியாக சொல்கிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அநாதி கடவுள் உன் வாசஸ்தலம், நித்திய புயங்கள் உன்னை தாங்கும் ஆதாரம். ஆம் என கண்பானவர்களே, அநாதி கடவுள் உனக்கு வாசஸ்தலமாயிருக்கிறார். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம். ஆம், கடவுளே நமக்கு வாசஸ்தலமாக, கடவுளே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. யோனாவுக்கு நாம பார்க்கிறோம், நினைவேக்கு போகாம வேறு திசையாக கப்பலில பயணம் செய்யலாம். பயணம் செய்யும் போது கடல் கொந்தளிக்கிறது. அப்ப அந்த கொந்தளிப்பு காரணம் யாரு? யோனா என்று தெரிய வருகிறது. அந்த கப்பல், அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. அப்ப கடல்ல திமிங்கலம் என்ன பண்ணுது? அவனை விழிக்கிறது. அப்ப யோனா திமிங்கல வயிற்றுல இருக்கும் போது அவன் என்ன பண்றான்? கடவுளை நோக்கி ஜெபிக்கிறான், கடவுளை நோக்கி கூப்பிடுறான். அப்போ அவன் கடவுளை நோக்கி கூப்பிட்ட உடனே கடவுள் என்ன பண்றாரு? அந்த மீன் வயிற்றுல இருக்கிற யோனாவுக்கு எந்த தீங்கும் வராதபடி பாதுகாத்தார் இல்லையா? அதுதான் நம்முடைய கடவுளுடைய வல்லமை, அதான் நம்முடைய இயேசு ஆண்டவர். நம்முடைய ஆபத்துல நம்ம கடவுளை நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னாக்கா அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர் நமக்கு வாசஸ்தலமா இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இயேசு ஆண்டவர் கூட சரி நம்மை பாவத்தின் பீடியிலிருந்து, பிசாசின் சதியில் நம்மை விடுவிக்கும்படியாக, நாம் பாவத்தின் தண்டனையை நாம் அனுபவிக்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார், தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார், தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார், மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார். மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்த அந்த ஆண்டவர் பாவத்தின் பீடியிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை கூட நித்திய வாழ்வுக்குள்ளாக கொண்டு செல்கிறவராக இருக்கிறார்.
அந்த ஆண்டவரை நாம் துணையாக கொள்ளுவோம். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அந்த ஆண்டவரத்தில் நாம் அடைக்கல போவோம். இயேசுவே நமக்கு அடைக்கலம், இயேசுவே நமக்கு வாசஸ்தலம். இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து ஜீவிக்க தூய ஆவியானவர் நம்மை வளர்த்தி காப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த சந்தோஷமான இந்த ஜெப தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆபத்துகள் நிறைந்த உலகத்துல மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய பலத்தை எந்த அளவுக்கு நாங்கள் நம்பினாலும் கூட எங்களுக்கு ஏமாற்றம் வருகிற சூழ்நிலையா இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய பலத்தை நம்பாதபடிக்கு நாங்கள் எங்களை படைத்த இயேசு ஆண்டவரை நாங்கள் நம்பவும், அவரிடத்தில் நாங்கள் தஞ்ச போகவும், அவரிடத்தில் நாங்கள் அடைக்கலம் போகவும், அவருடைய பாதுகாப்புல நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படியாக நாங்கள் உங்களுக்குள்ளாக உம்முடைய அரவணைப்புல உம்முடைய பாதுகாப்புல நாங்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு அருள்வாய்க்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆபத்துகள், பொல்லாப்புகள், மோச நாசங்கள் நிறைந்த உலகத்துல நீரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அடைக்கலமாக எங்களுக்கு வாசகமாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் பலவீனத்தினால சுகவீனத்தினால மிகவும் அவதிப்படுகிற நிலைகள் இருக்கிறது. நீதாமே எல்லாருடைய பலவீனங்களை சுகவீனங்களை மாற்றிக்கூட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இயேசு எனக்கு பலத்தை தருவார், இயேசு என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையில வாழுகிற ஒவ்வொருவருக்கும் நீதான சுகத்தை கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானத்தை, அறிவை, சகல திறமை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குன்றின் மேல் விளக்கை போல எதிர்கால வாழ்வை எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும், எல்லாரும் கையில் செய்கிற வேலையை ஆஸ்வதியும், போக்கிலும் வரத்திலும் செய்கிற எல்லா வேலைகளும் இந்நாள் முதற்கொண்டு நீதாமே ஆஸ்வதித்து நடத்த வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.